वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்து கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। वायुर्यमोऽग्निर्वरुणः शशाङ्कः प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्तेऽस्तु सहस्रकृत्वः पुनश्च भूयोऽपि नमो நமஸ்தே. இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். वायुर्नमोऽग्निर्वरुणः शशाङ्कः प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्तेऽस्तु सहस्रकृत्वः
पुनश्च भूयोऽपि नमो नमस्ते नमः पुरस्तात् अत पृष्ठतस्ते नमोऽस्तु ते सर्वत एव सर्व अनन्तवीर्यामितविक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அத்தியாச்சரியமான பகவானுடைய திவ்ய திருமேனியை சேவித்து புலகாங்கித்தனா அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி அர்ஜுனன் பெருமாளை அனுபவிக்கிறான், ஆனந்திக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரஹர்ஷத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக. அசுர கூட்டம் பயந்து நடுங்கி ஓடுகிறது அப்படின்னு பெருமாளை பார்க்கிறான். ஹே கிருஷ்ணா, ஹே வாசுதேவா, உனக்கு இது அனைத்தும் தகும் தகும் என்று கொண்டாடுகிறான். இந்த பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் பயந்து நடுங்கி தலதரிக்க ஓடுறதான், நிற்க முடியல, எதிர நிற்க முடியல அவைகளுக்கு. ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தினர். பீதானின்னு அர்த்தம் பயந்து, ஐயோ ஐயோன்னு அர்த்தம். பெருமாளுடைய சங்கத்வனி, சுதர்சன சக்கரத்தினுடையதான பாலாபத்தியம், பளபளப்பு, இதெல்லாம் பார்த்தாலேயே ராட்சசர்கள்லாம் பயப்படுவாளாம். அதே மாதிரி பகவானுக்கு கண்டை சேவிக்கிறோம். கண்டை சேவித்தல் அர்த்தம் மணி அடித்தல் அர்த்தம். திருமணி கிரகங்களில் திருவாராதனம் பண்ணுறோம், பகவத் ஆராதனம் பண்ணுறோம். அப்படி ஆராதனம் பண்ணும்பொழுது மணி அடித்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணோம் இல்லையா. ஆவாகனார்த்தம் தேவானாம் திராசனார்த்தம் சுரத்விஷாம் என்று ஆகம வாக்கியங்கள் கூறுகின்றன. ஆகமம்னா இங்கே எல்லாமே பாஞ்சராத்திரம் தான். பகவதாராதனம் பண்ணச்சே மணி அடிக்காமல் பகவதாராதனம் பண்ணக்கூடாது. அப்படி மணி அடிக்கிறதுனுடைய உத்தேசம் என்ன, நோக்கம் என்ன அப்படி கேட்டால், தேவதைகள் எல்லாம் ஆவாகனம் பண்ணுறதான், கூப்பிட்றது, ஆஹ்வானம் பண்ணுறது. வாங்க வாங்க வாங்க, நீங்கள்லாம் வாங்கோ, இன்றைக்கி பெருமாள் திருவாரம் நடக்க போகிறது, எல்லோரும் பெருமாள் திருவாரத்தில் கலந்துக்குவோம் அப்படின்னு முதல்ல பெருமாள் சன்னதிக்கு போய், சுவாமி உள் அப்படின்னு சொல்லிட்டு போலியா, அந்த சுவாமி சன்னதிக்கு போய் விழுந்து சேவித்து, அப்புறம் சுப்பிரபாதங்கள்லாம் சொல்லி அப்படி கண்டை சேவிக்கணும், அப்படி மணி அடிக்கணும். இத்திரூண்டு மணியை வச்சுருப்பா சில பேர், பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. பட் ஆனால் பெரிய மணியாக இருந்தால் டடங் 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 டிங் 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 அப்படின்னு அடிக்கணும். அந்த மணி அடித்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். அப்படி பண்ணினா திராசனார்த்தம் சுரத்விஷாம். அசுரர்கள் இருக்காளே, அவளுக்கு இந்த சப்தம் காதில் விழாதான். அசுராளாக இருந்தால் அவளுக்கு கண்டாநாதம் பிடிக்காது. ஐயோ தலைவலிக்கிறதே அப்படின்னு சில பேர்லாம் நல்ல சப்தங்கள் கேட்டான்னா அவளுக்கு அது ஒத்து வராது இல்லையா. திராசனார்த்தம் சுரத்விஷம். பகவதாராதனம் பண்ணும்பொழுது மணி அடித்து பெருமாளை, தேவதைகளை ஆஹ்வானம் பண்ணி அழைத்து செய்ய வேண்டும். அப்பொழுது அசுரர்கள் பயந்து ஓடுகிறார். வித்ராசினி விபுதவைரி வரூதினி நாம் என்று இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்தில் சாதிக்கிறார். தேசிகன் யாரு? சாட்சாத் கண்டை, திருவேங்கடமுடையானுடைய திருமணியின் அவதாரம். தெரியுமொழியும் திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே என்று சொல்லுவார்கள். அதுதான் அடியன் பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல இந்த தேசிகனுடைய அவதாரத்தை ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சமயம் நல்ல அற்புதமான ஒரு சமயம், இதை புரிஞ்சுட்டோன்னா ரொம்ப ரசிக்கலாம். அனந்த சூரி தோத்தாரம்பா என்று தம்பதியர் இருந்தார்கள். அவர்களுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை பேர் இல்லை, மக்கட்பேர் இல்லை. அந்த மக்கட்பேற்றை விரும்பி திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிப்பதற்காக சென்றார்கள். நான் சொல்லும் கதை 750 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த காலத்தில் திருப்பதிக்கு போயிட்டு வரதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வழி இல்லை. டக்குன்னு இப்போயே ஆன்லைனில் ஆதார் கார்டை வச்சு புக் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு காரத்தில் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே ரிட்டர்ன் வர மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்தெல்லாம் போகணுன்னா காடு, மலை, நதிகள் அதெல்லாம் தாண்டி போகணும், பல ஊர்களில் தாண்டி போகணும், நடந்தே பிரயாணம் செய்வார்கள். போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவில்களில் பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு போவாள். இதெல்லாம் ஒரு வழி. ஒரு அதாவது என்ன சொல்கிறது, பெரியோர்கள் அந்த காலத்தில் பாத யாத்திரை பண்ணியிருக்கான். இன்றைக்கும் நிறைய பேர் திருப்பதிக்கு பாத யாத்திரை பண்ணுறான், நிறைய கூட்டமாக பாத யாத்திரை பண்ணுறான். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதிகள் அந்த காலத்தில் அது எதுவுமே கிடையாது. 6 மணி ஆயிரத்துலாம் பிரயாணமே பண்ண முடியாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 6 மணி ஆயிரத்துலாம் பிரயாணம் பண்ண முடியாது. ரோடில் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாளா, எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டு வச்சுருப்பாளா, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி அவர்கள் அந்த காலத்தில் போய் யாத்திரை போனான்.
யாத்திரை போய் சுவாமியை தரிசனம் பண்ணான், பெருமாளை சேவிச்சான். அனந்த சூரியன்றவர் கணவன், தோத்தாரம்பா என்பவள் மனைவி. அவன் 2 பேரும் பெருமாளை சேவிச்சா, ரொம்ப அழகாக ரசித்தா. அன்றைக்கி அந்த ஊர்லேயே தங்கினான். அன்றைய தினத்தில் ராத்திரி தோத்தாரம்பாவுக்கு ஒரு கனவு உண்டாயிற்று, சொப்பனம் உண்டாது. அந்த சொப்பனம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், கோவிலுக்கு சுவாமியை சேவிக்க போன மாதிரி சொப்பனம். திருவேங்கடமுடியான மறுபடியும் கோவிலுக்கு போய் சேவிக்க போகிற மாதிரி சொப்பனம். அங்கே போன உடனே அங்கே ஒரு திவ்ய தேஜஸோடு கூடிய ஒருவர் பெருமாள் திருவடியில் இருக்கிற அந்த மணி, அந்த ஆராதனை மணி இருக்கு இல்லையா, பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக வச்சுட்டு போல மணி, அந்த மணியை கொண்டு வந்து இந்த தோத்தாரம்பா கையில் கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறது, அப்படியே வாங்கி முழுங்கிடுறான். மணியை அப்படியே வாங்கி முழுங்கிடுறான். அவளை கனவு டக்குன்னு கனவு கலைஞ்சி போச்சு. எழுந்து உட்காந்தா, என்னன்னார், இந்த மாதிரி ஒரு கனவு காத்தேன்னார். எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம் தான், பார்த்துக்கலான்னு. மறுநாள் காலத்தில் கோவிலுக்கு போகிறாய்வா, பெரிய ஆச்சரியம். அங்கே என்ன தெரியுமோ இல்லையோ, கோவிலில் சுவாமி சன்னிதானத்தில் ராத்திரி இருந்த மணியை காணோம். சுவாமிக்கு பூஜை, அதுவும் திருப்பதியெலாம் கட்டுக்காவல் என்றைக்குமே உண்டு இல்லையா, சன்னதியெல்லாம் நல்லா பூட்டி லாக் பண்ணி வச்சுருக்கா, அதுக்கப்புறம் நல்ல காவல்காரர்கள்லாம் போட்டிருக்கா. கோவிலில் மணியே காணோம். இப்போ கோவிலுடைய பேஷ்கார் வரார். அந்த பேஷ்கார் வரார் வந்தவர் பாருங்கள், ஸ்ரீனிவாசனுடைய என்ன அழகான ஒரு லீலை இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வந்தவர் நான் அனந்த சூரி தோத்தாரம்பாவை பார்த்தார். பார்த்து சொன்னார், நேற்று ராத்திரி எனக்கு சொப்பனம். என்ன சொப்பனம்? இப்போ இந்த அம்மா இருக்காளே, இந்த அம்மா மணியை வாங்கி முழுங்கிறதா எனக்கு சொப்பனம். ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் அது. அப்போ பெருமாள் பேசலாம், கவலையே பட வேண்டாம், நாம் தான் மறுபடியும் பிறக்க போகிறோம். மணியான ஒரு பிள்ளையாக இந்த அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்க போகிறோம் நாம். வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்ஷா அதவா பவேத் என்று மணியின் அவதாரமாக சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அவதாரம். அதே புரட்டாசி மாதம் நம்ம ஸ்ரீனிவாசனுக்கு சக்கரஸ்தானம் நடைபெறும் தருணத்தில் விசேஷமான அவதாரம் நடைபெறுகிறது. வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்ஷா என்று அந்த சக்கரஸ்தானத்தின் பொழுது சுவாமியினுடைய அவதாரம் ஏற்பட்டது. அதனால்தான் என்ன சொல்லுவார்னா, சாட்சாத் நாராயணனே ஸ்ரீனிவாசனே வேதாந்த தேசிகனாக பிறந்தார் அப்படின்னு. அப்பேற்பட்ட வேதாந்த தேசிகனுடைய பிரபாவத்தினாலே நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயத்திற்கு விரோதமாக அர்த்தம் கூறுபவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள். அழகு வைதிக தர்மம் சனாதன தர்மம் நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சனாதன மதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய வாரத்திறமையினாலே ஜெயிக்கப்பட்டார்கள்னு அர்த்தம். எவ்விதம் பகவதாராதனம் செய்யும் சமயத்தில் மணியின் சப்தம் கேட்டு தேவர்கள் சந்தோஷமாக வருகின்றார்களோ, அசுரர்கள் தலை தெறிக்க ஓடுகின்றார்களோ, வித்ராசினி விபுத வைரி வரூதினி நாம் அப்படின்னார். இந்த சப்தம் கேட்டாலே ஓடி போயிடுவா. ரக்ஷாம்சி திஷோ திரவந்தி, அந்த பயந்து போன ராட்சசர்கள் பல திக்குகளிலும் அவர்கள் ஓடுகிறார்கள் என்று காண்பிக்கப்பட்டது. சர்வே நமஸ்யந்திச்ச சித்த சங்காக. ஆகையால் தான் இன்றும் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னிதானத்தில் திருவாராதனத்தில் மணி இல்லை. அந்த பெரிய மணிலாம் இருக்கு, டங் 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 பெரிய மணிலாம் இருக்கு. இந்த சின்ன மணி சேவிப்பது இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி கேட்டால், அவர் தான் தேசிகனை அவதாரம் பண்ணிட்டார், அதுலேருந்து பெருமாள் திருவாராதனத்துக்கு அன்றைக்கி மணி இல்லைன்னு சொல்லுவோம். அந்த ஊரில் அது ஒரு பெரிய விசேஷம். இப்படி நமஸ்யந்திச்ச சர்வே சித்த சங்காக, சித்தர்கள் எல்லோரும் பெருமாளை சேவிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னான். இப்பொழுது அவனே பெருமாளை பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். பிரபிதாமகா துவம், நீயே எல்லாருக்கும் கொள்ளுத்தாத்தா. தொம் பிரபிதாமகா, கொள்ளுத்தாத்தா. அது எப்படி கொள்ளுத்தாத்தா அப்படி கேட்டால், பிரம்மதேவனுக்கு பிதாமகன் என்று பெயர். பிரம்மதேவனுக்கு பிதாமகன் என்று பெயர். அந்த பிதாமகனான பிரம்மனை ஈன்றவன் யார்? நான்முகனை நாராயணன் படைத்தான். தாத்தாவிற்கு தந்தை. அப்போ தாத்தாவுக்கு தந்தைனா யார்? அவர் கொள்ளு தாத்தா தானே. எனவே பிரபிதாமகா, பிரபிதாமகா. இங்கே இன்னொரு ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். பிதாமகஸ்யாபி பிதாமகாய, பிதாமகஸ்யாபி பிதாமகாய, ரொம்ப அழகான ஒரு பதம். இப்போ பெருமாள் கொள்ளு தாத்தா, கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான கதை. இது பெருமாள் அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தொம் பிரபிதாமகா, பிரபிதாமகான்னு அர்த்தம் கொள்ளு தாத்தா என்று அர்த்தம். இந்த கொள்ளு தாத்தா என்னும் அர்த்தம் எவ்விதம் வருகிறது என்று பார்க்கலாம். சரியா?
முதல்ல பிதாமகன், பிதா, பிதாமகன், பிரபிதாமகன், இதான் கணக்கு. பிதானா தந்தை, பிதாவை ஈன்ற தந்தை பிதாமகன், பிதாவின் தந்தையை ஈன்ற தந்தை பிரபிதாமகன், அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா. சரியா பச்சா? கரெக்டா? பிதா, பிதாவின் தந்தை தாத்தா, பிதாவின் தந்தையை ஈன்ற தந்தை கொள்ளு தாத்தா. சரியா போச்சு? ஜென்ரலாக பிரம்மதேவருக்கு என்ன பேர்? பிதாமகர் என்பதாக பெயர். பிரம்மதேவருக்கு பிதாமகர் என்று பெயர். அந்த பிதாமகருக்கு தந்தை யாரு? பிதாமகரை ஈன்ற தந்தை யாரு? பகவான். நான்முகனை நாராயணன் படைத்தான். இந்த பிரமாணம் ரொம்ப ஈஸியான பிரமாணம். இதை அழகாக நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம ஸ்ரீனிவாசன் சன்னதியில் பெருமாளுக்கு தினந்தோறும் ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும். அந்த கதை தெரியல உங்களுக்குலாம்? தினந்தோறும் பெருமாளுக்கு ஆகாச கங்கையிலிருந்து திருவாராதத்துக்கு தீர்த்தம் கொண்டு வரப்படும். ஏன் தெரியுமா? ஸ்ரீசைல பூர்ணர் என்னும் ஒரு மகான் இருந்தார். பெரிய திருமலை நம்பிகள் என்பதாக பெயர். பாஷ்ய சுவாமி ராமானுஜருடைய மாமாவரம், தாய் வழி மாமாவரம். பெரிய திருமலை நம்பி என்பதாக அவருக்கு பெயர். அந்த ஸ்ரீசைல பூர்ணரை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவா? கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லுவான். அதாவது பிரம்மாவினுடைய தாத்தா அப்படி சொல்லுவான். கொள்ளு தாத்தா கூட இல்லை, எள்ளு தாத்தான்னுவான். பிரம்மாவுடைய தாத்தா அப்படின்னுவான். பிரம்மாவுக்கு அப்பா பெருமாள், பெருமாளுக்கு இவர் அப்பா, அப்படி அர்த்தம் பண்ணணும். இந்த கதையை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாது அவங்களால. கொஞ்சம் நம்ம பகவத்கீதையை விட்டு கொஞ்சம் டீவியேட் ஆகிட்டோம். ஆனால் இந்த விஷயம் ரொம்ப அழகாக சொல்லணும். பிரபிதாமகஸ்தம் என்று அர்ஜுனன் எல்லோருக்கும் கொள்ளுத்தாத்தாவாக கிருஷ்ணனை போற்றுகிறான். ஆனால் இந்த கொள்ளுத்தாத்தாவுக்காக ஒரு கதையை இப்பொழுது அடியேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியான் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. முதலில் சொன்ன கதை முன் ஸ்லோகத்தின் அனுவாதமாக, முன் ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியாக, ஸ்தானே கிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிருஷ்யத் அனுரஜ்யதேச்ச ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக என்பதற்காக சுவாமி வேதாந்த தேசிகனின் அவதாரம் ஒரு உதாரணமாக்கி காண்பிக்கப்பட்டது. அது முடிஞ்சு போச்சு. இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்போ நாம் என்ன பார்க்கிறோம்? பிரபிதாமகஸ்தம் என்று சொன்ன பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதையை பார்க்கிறோம். வேற ஒன்றுமே இல்லை. இந்த பெரிய திருமலை நம்பிகள் என்பவர் சுவாமி ராமானுஜருடைய தாய் வழி மாமா. அவர் தினந்தோறும் பாப விநாசத்திலிருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், திருமலையில் பாப விநாசம் டேம் அப்படின்றது இருக்கும். முன்னாடி போனீங்கன்னா இப்போ நல்லா அழகாக அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டா, நல்ல கடைகள்லாம் இருக்குது, ஜனங்களாம் ஜம்முன்னு போகிறா, கார்லேயே போகிறா. இப்போலாம் இந்த கதை எப்போ? 1000 வருஷம் முன்னாடி. முதல் கதை 750 வருஷம் முன்னாடி, அதுக்கு 150 வருஷம் முன்னாடி, 250 வருஷம் முன்னாடி இந்த கதை. 1000 வருஷம் முன்னாடி சுவாமி ராமானுஜருடைய காலத்தில் நடந்த கதை இது. புரிஞ்சுதா? அவர் தினந்தோறும் ரொம்ப தூரம் போய் அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினார். பார்த்தான் ஸ்ரீனிவாசன். அதுவும் கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மீட்டுலையும் போனோம். பயங்கர காட்டு மிருகங்கள் நிறைந்திருக்கும். இப்போ இவ்வளோ செக்யூரிட்டியோட இவ்வளோ ஜனநடமாட்டம் இருந்தால் கூட திருப்பதியில் மக்கள் நடந்து செல்லும் பாதையில் திடீர்னு புலி வந்தது, திடீர்னு சிறுத்தை வருது, திடீர்னு பைத்தான் மலைப்பாம்பு வருதுன்னு போடுறான். நம்ம டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், வீடியோலாம் வருது. டிடிடிலேயே அலர்ட் பண்ணுறான், அங்கே போச்சே நீங்கள் ஜாக்கிரதையாக போகும் அப்படின்னு நமக்கு அலர்ட்லாம் கொடுக்குறான். இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த காலத்தில் 1000 வருஷம் முன்னாடி காட்டு பாதை ஒன்றும் கிடையாது, எந்த அடிப்படையான வசதியும் கிடையாது. கல் முள், ஷூஸ் போட்டு போக முடியுமா, சாக்ஸ் போட்டு போக முடியுமா, கையில் டார்ச் லைட் எடுத்து போக முடியுமா, இல்லை கையில் ஏதாவது வேட்டையாடுறது கையில் கொண்டு போக முடியுமா? பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பிராமணர் எப்படி போவார்? வழியெல்லாம் மரங்கள் முள்ளுலாம் நிறைஞ்சிருக்கும். அந்த இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும்னா எவ்வளோ டெடிக்கேஷன் இருக்கணும் அவளுக்கெல்லாம், எவ்வளோ பெரிய டெடிக்கேஷன் இருக்கணும். அதெல்லாம் கவனித்து நாம் ரசிக்கணும். இந்த சுவாமி டெய்லி போயிட்டு வந்தார். தன்னுடைய பக்தன் தனக்காக கஷ்டப்படுறதை என்னைக்கான ஸ்ரீனிவாசன் பொறுத்து கொள்வானா? அது ஒரு லீலை பண்ணினான், ஒரு அழகான வேடிக்கை பண்ணினான் ஸ்ரீனிவாசன். என்ன பண்ணினான்னா, ஒரு நாள் இவர் தண்ணீர் சுமந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு வேடுவன் உருவத்தில் வந்தார். ஒரு கிராத்தன்னு பேர். கிராத்தன்னா வேடுவனுக்கு பேர். அந்த வேடுவன் இவரை பார்த்த ஐயா, ஐயான்னு அர்த்தம் அப்பா என்று அர்த்தம். கொஞ்சம் தண்ணீர், ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணீர் கொடுங்களேன். இவர் சொன்னார், அப்பா
நீ கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்க, நானும் வயசானவன், தள்ளாதவன், ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணீர் கொண்டு வரேன். அதுவும் நான் சுவாமிக்காக இந்த தண்ணீர் கொண்டு வரேன், பெருமாளுக்காக தண்ணீர் கொண்டு வரேன். பெருமாளுக்காக கொண்டு வந்த தண்ணீரை மற்றவர்களுக்கு பருக கொடுத்து விட்டு அதனுடைய மிகுதியை நாம் சுவாமிக்கு சமர்ப்பிக்க முடியாது. எனக்கு உன்னை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ பாவம், தாகத்தில் நீ தவிக்கிற. ஆனால் வயசான என்னை பார்த்தா உனக்கு தோண வேண்டாமா? நீ பரவாயில்ல, எங்கேனா போயிட்டு டக்குன்னு என் தண்ணிக்கு நீ குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீ கொஞ்சம் தூரம் போனேன்னா ஏதாவது உனக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உனக்கு இந்த தண்ணீரை கொடுத்தேன்னா திருப்பியும் இங்கேருந்து பாப்பி விநாசனம் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இந்த காட்டு வழியில் நான் நடந்து போய் அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வந்து சுவாமிக்கு திருப்பி பூஜைக்கு நான் சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லை, சுவாமியினுடைய பூஜை காலம் அது ரொம்ப லேட்டாக போயிடும். அதனால் தம்பி தப்பாக நினச்சிக்காத, நீ பிள்ளாய் அப்படின்னு அவளை பார்த்து, பிள்ளாய் நீ தப்பாக நினச்சிக்காத, நீ போய் தேடி பார்த்து இல்லை அங்கே தென்னை மரம் இருந்ததுன்னா அதை அடித்து அதுலேருந்து இளநீர் எடுத்து தண்ணி குடிச்சிக்கோ, எனக்கு பெருமாள் திருவாராத்துக்கு நான் நாடி எடுத்து போகிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். அந்த பையன் ரொம்ப போக்கிரியான பையன். அவன் பார்த்தான், என்னையா நமக்கு தண்ணி, அப்பா தண்ணி கொடு, அப்பா தண்ணி கொடு கேட்குறோம், இவர் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அம்பு எடுத்து அடித்தான், டேங்கில் அடித்தான். அந்த குடத்தை ஓட்ட போட்டான், அந்த குடத்தில் தண்ணீர் பருகிறது, அந்த தண்ணீரை குடித்தான். இவர் ரொம்ப கோவம் வந்துருச்சு இவருக்கு. ஏன்பா, நான் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட, நான் வயசானவன் முடியாமல் தள்ளாடி தவிச்சுருக்கேன்னு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணினேன். பட் நீ துளி கூட கருணை இல்லாமல் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன், நியாயமா நீ பண்ணதில்லையா? என்னை பார்த்தா இப்போ இந்த குடம் ஓட்டையாக போயிடுச்சு. இப்போ இந்த ஓட்ட குடத்தில் மறுபடியும் எங்கேருந்து தண்ணி கொண்டு வருது? அது இன்னும் ப்ராப்ளம். உடனே டக்குன்னு அந்த ஒரு பிளாஸ்டிக் செல்லோ டேப் எடுத்து அதில் ஒட்ட முடியுமா? இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணி டக்காலும் அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வைக்கிற, அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டினா பேஸ்ட் பண்ணால் அந்த குடம் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னா? பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுவாள் அந்த காலத்தில். பெருமாள் திருவாராதனத்துக்கு எவ்வளோ சுத்தமான கைங்கரியம் அதெல்லாம். என்னப்பா இப்படி பண்ணிட்டீன்னு அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது, கொஞ்சம் கோவிச்சுட்டார். அப்போ அந்த பையன் சொன்னான், தாத்தா நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? புரியுதா? நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் ஐயா அப்பா நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் அவ்வளவு தூரம் போய் பாப்பை விநாசரத்தை தண்ணீர் கொண்டு வர வேண்டாம். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஆகாசகங்கை பெருகி கொண்டு ஓடுகிறது. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதில்ல? இங்கே பாருங்கள், ஆகாசகங்கை ரொம்ப ஆச்சரியமான தீர்த்தம், திருவேங்கடமுடியான் உகந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை திருவேங்கடமுடியானுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பணை செய்யுங்கள்னா. நான் இத்தனை வருஷமாக இந்த மலையில் இருக்கேன், இந்த இடத்துல இப்படி ஒரு நதி ஓடுகிறதே எனக்கு தெரியாது. ஒரு நீரூற்று, ஒரு என்ன சொல்கிறது, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்னு வாட்டர் ஃப்ளோ இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஏப்பா உனக்கு இது தெரியுமோ இல்லையோ? தெரிஞ்சால் நீயே போய் தண்ணீர் குடிச்சிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்கிட்ட என்னுடைய குடத்தை ஓட்டையாக்கிட்டே என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு திரும்பி பார்த்தாலும் அவனை காணவே காணும். அந்த பையனை காணோம். எங்கே அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ குயிக்காக எஸ்கேப் ஆகிற பையன் இல்லை. அது மாதிரி போக முடியாது. அது ஒரு காடு, டென்ச்சு ஃபாரஸ்ட்டு. எப்படி திரும்பி பார்த்தாலும் அந்த பையனை காணோம். எங்கே அந்த பையனை காணுமே அப்படின்னா போனேன். அப்போ ஆகாஷம் வாணி சொல்லித்து, நீ ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு எனக்காக தண்ணீர் கொண்டு வரீர், அதுக்காகத்தான் நான் ஒரு லீலை பண்ணினேன். இனிமேல் நீர் ஆகாஷ கங்கையிலிருந்து எனக்கு தண்ணீர் கொண்டு வந்தால் போதுமானது என்று ஆகாயவாணி சொன்னது. அப்போதான் அவருக்கு உண்மை புரிஞ்சுது. யார் அது? யார் வந்திருக்கா? சாக்ஷாத் ஸ்ரீனிவாசனே வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார். அதிலிருந்து தினந்தோறும் பெருமாளுக்கு இன்றளவும் 1000 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஓர் உன்னதமான கைங்கரியம் இது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1000 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஓர் உன்னதமான கைங்கரியம் இது. அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறார். அப்போ என்னாச்சு? அங்கேருந்து அந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு நித்தியம் அந்த 2 குடம் தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாள் சமர்ப்பிப்பார். சரி, ஓகே. வருஷத்தில் ஒரு நாள் தண்ணீர் அமுது திருவிழா என்று இந்த எபிசோடை, இந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஸ்ரீனிவாச பெருமாள் அங்கே எழுந்தொழுகிறார், ஆகாஷ கங்கைக்கு எழுந்தொழுகிறார். தண்ணீர் அமுது திருவிழா என்று பெரிய திருமலை நம்பிகள் அவருடைய திருமாளிகை என்று சொல்லுவோம், அவருடைய சன்னதிக்கு பெருமாள் எழுந்தொழி ரொம்ப விசேஷமாக இந்த உற்சவமானது நடக்கிறது. தண்ணீர் அமுது திருவிழா என்று பெயர். இப்போ அடுத்தது நம்ம எதுக்காக இப்போ சொல்ல வந்தோம்னா, பிரபிதாமகா என்னும் வார்த்தைக்கு இந்த கதையை உதாரணமாக்கி கொண்டோம். சரி சுவாமி, கதை ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் நீங்கள் இதை எங்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறீர்கள், எங்கே ஜாயின் பண்ண போகிறீர்கள், எதுக்காக இந்த கதையை எங்கே சொல்லிட்டு இருக்கீர்கள் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீனிவாசன் ஒரு வேடுவச் சிறுவன் வடிவில் வந்தான் என்று பார்த்தோம். வந்தவன் அவரை அப்பா என்று அழைத்தான். அப்போ ஸ்ரீனிவாசன் அவரை அப்பா என்று அழைத்தானேயானால் அவர் ஸ்ரீனிவாசனுக்கு தந்தை என்னும் பெருமை அந்தஸ்தை பெறுகிறார். கரெக்டா?
ஸ்ரீனிவாசனே அவரை பார்த்து அப்பா என்று அழைத்த காரணத்தினாலே அவர் ஸ்ரீனிவாசனுக்கு தந்தை என்னும் அந்தஸ்தை பெறுகிறார். ஸ்ரீனிவாசனுக்கு தந்தை ஒருவர் என்றால் அவருக்கும் பிரம்மதேவருக்கும் என்ன உறவு? அடுத்த கேள்வி வருது. புரியுதா? பெருமாளுக்கு ஒருவன் தந்தை என்று பெயர் பெற்றிருக்கிறான். அந்த மகனீயர் பிரம்மதேவருக்கும் அந்த மகனீயருக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த ஸ்லோகம் பாருங்க. இந்த ஸ்லோகம் ராமாயண உபதேசம் ஆகும் பொழுது பெரியோர்கள் சொல்லுவார்கள், இந்த ஸ்லோகத்தை உபதேசம் செய்வார்கள். பிறகு ராமாயணத்தை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்யும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் பாராயணம் பண்ணணும். பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேதசாதேச ஃபலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எந்த ஒரு பாராயணம் தொடக்கம் ஏற்பட்டாலும் யோனித்யமச்சுர பதாம்புஜ யுக்முர்க்மை என்று ராமானுஜருடைய தனியனை சொல்லித்தான் ஆரம்பிப்பது என்பது ஒரு மரபு. ஆனால் ராமாயண பாராயணம் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய திருமலை நம்பிகளுடைய தனியனை முதலில் சொல்லி அதன் பிறகுத்தான் சுவாமி ராமானுஜருடைய தனியனை சொல்லுவார்கள். காரணம் என்ன என்றால், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜனாக சுவாமி ராமானுஜர் திகழ்கிறார். அவ்விதம் அவர் திகழ்வதற்கு காரணம் என்ன? இந்த பெரிய திருமலை நம்பிகள் வாயிலாக ராமாயணத்தின் 18 ரகசியார்த்தங்களை சுவாமி ராமானுஜர் பெற்றார் என்று குரு பரம்பரைகள் சொல்லுகின்றன. ராமானுஜருக்கு ராமாயண ரகசியத்தை அவர் உபதேசம் பண்ணவர் யார்? பெரிய திருமலை நம்பிகள். ஆகையால் முதலில் பெரிய திருமலை நம்பிகள், ராமானுஜருக்கும் அவர் குருவாக விளங்குவதனாலே முதலில் பெரிய திருமலை நம்பிகளை நாம் போற்றி புகழ்ந்து விட்டு பிறகு ராமானுஜரை பேச வேண்டும். அத்தகைய பெரிய நம்பிகள் எப்படி கொண்டாடப்படுகிறார்? பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய. பிதாமகன் என்றால் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை ஈன்றவன் பகவான். அந்த பகவான் ஒருவரை பார்த்து அப்பா என்று அழைத்தான். அப்படியானால் பிரம்மதேவன் அவனுக்கு இவர் தாத்தா. கரெக்டா? பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய. அந்த பிரம்மதேவருக்கே இவர் தாத்தா என்னும் பெருமை பெறுகிறார். அதான் விசேஷம். தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா அப்படின்னு கேட்டால் அதனால தான் அந்த வம்சத்திற்கு தாத்தா வம்சம் என்பதாக பெயர். சிரேஷ்ட குலம், ஆளவந்தார் சொட்டை குலம் என்று சொல்லுவார்கள். நாதமுடிகள் ஆளவந்தார் அவல்லாம். ஆகையால் ஆளவந்தார் தன்னுடைய தாத்தாவின் பெருமையை பேசுகிறார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய என்று பேசுகிறார். எனவே பிதாமகன் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனுக்கும் தாத்தா என்று பெயர் பெற்றதினாலே பெரிய திருமலை நம்பிகள் பிதாமஹஸ்யாபி பிதாமகா என்று கொண்டாடப்படுகிறார். அவ்வளோதான். இது போல இந்த ஸ்லோகத்தில் இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளோதான். ஸோ இப்போ பிதாமகன் பிரம்மா, அந்த பிதாமகனை ஈன்ற பகவான் பிரபிதாமகன். அந்த பிரபிதாமகனான பகவான் பெரிய திருமலை நம்பிகளை அப்பா என்று கூட்டுறதால பிரபிதாமகன் ஆகிறார். கொள்ளுத்தாத்தா எள்ளுத்தாத்தா லெவலுக்கு போயிட்டார் அவர். பகவான் கொள்ளுத்தாத்தா, அந்த பகவானை ஈன்ற தந்தை நமக்கெல்லாம் எள்ளுத்தாத்தா அப்படின்னு கொண்டு போகணும். அதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம புரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணிட்டார்? பிதாமகருக்கு பிதாமகன் அப்படி சொல்லிட்டார். இந்த பிதாமகனுக்கு அவர் பிதாமகன் என்று அதை அழகாக அங்கே கோத்து விட்டுட்டார். இப்படி ஹே கிருஷ்ணா வாசுதேவா துவம் பிரபிதாமகா, நீ யார் தெரியுமா? எல்லோருக்கும் கொள்ளுத்தாத்தாவானவன் நீ. வாயுஹு யமஹா அக்னிஹி வருணஹா சசாங்கஹா பிரஜாபதிஹி, எல்லாம் நீதான். வாயுவும் நீயே. யமஹான தர்மதேவதைன்னு அர்த்தம். தர்மதேவதை நீதான். அக்னி என்றால் அக்னி பகவான் யாரு? நீதான். வருணன் என்றால் யாரு? வருண பகவான் நீதான். சசாங்கஹா, சசாங்கஹானா சந்திரனுக்கு பேர், ரொம்ப அழகான பேர். சசாங்கஹா அப்படின்னு கேட்டால் சசகம்னா முயலுக்கு பேர். இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் இப்படி இருக்கும். ஸ்ரீனிவாசன் கருட சேவை பௌர்ணமி சேவை போல் அப்படி அந்த சந்திரனை கருட சேவை அப்படி கரெக்டாக அந்த கேமராமேன் ரொம்ப அழகாக கொண்டு வருவான். ஒரு பக்கம் கருடனோட பெருமாள் இருப்பார், ஒரு பக்கம் சந்திரன் தெரியும். அப்படியே அந்த சந்திரனில் பெருமாளை கொண்டு வருவான், டிசால்வ் பண்ணி உள்ளே கொண்டு வருவான். அதெல்லாம் பார்த்தா டெக்னிக்கலாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். பெருமாள் இருப்பார், சந்திரன் இருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சந்திரனை க்ளோஸ்அப்பில் எடுத்திருப்பான். அதில் பிளாக் ஸ்பாட் ஒன்று இருக்கும். சந்திரனில் எப்போவுமே ஒரு பிளாக் ஸ்பாட் உண்டு இல்லையா? முழுமதியில் பிளாக் ஸ்பாட் உண்டு.
அதுக்கு என்ன பேர்? இங்கேருந்து பார்த்தா ஒரு முயல் மாதிரி தெரியுமா இருக்கு. நம்மளாம் டக்குன்னு அப்படி கண்ணால் பார்த்தோன்னா சந்திரனில் ஒரு முயல் உட்காந்துருக்கு. சின்ன பசங்க ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடுறது அப்படிலாம் சொல்லுவாள்ல, கதையெல்லாம் சொல்லுவாள்ல. ஒரு பாட்டி அங்கே உட்காந்து வடை சுட்டுருக்கான்வா, இன்னொருத்தர் முயல் மாதிரி இருக்குன்னுவா. ஆனால் சந்திரனுக்கு சசாங்கஹான்னு பேர். முயல் போன்றதொரு அடையாளத்தை தன்னகத்தே கொண்டவன் சந்திரன் என்று பெயர். தும் வருணஹா தும் அக்னிஹி. ஏப்பா என்ன பண்ணே சர்வேஸ்வரா, நீ யார்? நீ அக்னி, நீ வருணன், நீ சசாங்கஹா சந்திரன், நீ பிரஜாபதிஹி பிரஜைகளை படைக்கும் பிரம்மா என்று உனக்கு பெயர். சர்வ நமஹா, ஹே சர்வ எங்கும் உளன்கண்ணன், எங்கும் இருப்பவனே, தூணிலும் இருப்பவனே, துரும்பிலும் இருப்பவனே, நமஹா நமஸ்காரம். சஹஸ்ர கிருத்வா தே நமஹா, மறுபடி 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 உனக்கு கோடி ஆயிரம் 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 நமஸ்காரங்கள் டாப்பா, உனக்கு 1000 கும்பிடு, உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணுறேன். தே நமஹா அஸ்து பூயோ அப்பி தே நமோ நமஹா. அதான் நமோ 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 நமோன்னு திருப்பி 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 பகவானை சேவிக்கிறதுன்றது அர்ஜுனன் காமிக்கிறான். வாயுர்நபோ வாயு யமஹா அக்னிஹி வருண சசாங்கஹ பிரஜாபதிஸ்துவம் பிரபிதாமஹச்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே. அடுத்த ஸ்லோகத்தை சேர்த்து சொல்லணும். 40வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நாளை தினம் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. வாயுர்யமோக்னிர்வருணः சசாங்கः வாயுர்யமோக்னிர்வருணः சசாங்கः பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹश्च பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹश्च நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வः நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வः புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். வாயுர்யமோக்னிர்வருணः சசாங்கः பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹश्च நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வः புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀ
ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ 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 ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ. இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ